Friends, welcome to Mithun Education Channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 11th ஸ்டாண்டர்ட் ஜர்னல் என்ட்ரிஸ் பார்க்கலாம். ஜர்னல் என்ட்ரிஸ் போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஜர்னல் என்னன்னு இன்ட்ரோ பார்த்தலாம். ஜர்னல் அப்படிங்கிறது வந்து ஃப்ரான்ஸ் வேர்ட்ஸில் வந்து சோர் அப்படின்னு சொல்கிறாங்க. சோர் அப்படின்னா என்னென்னா டே அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. அதாவது ஜர்னல் அப்படின்னா டெய்லி அப்படின்னு மீனிங் அர்த்தம். ஒரு பிஸ்னஸில் வந்து டே டு டே ஆக்டிவிட்டீஸை வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணுறதா வந்து ஜேர்னல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டிரான்சாக்ஷன்ஸ் வந்து நம்ம டெபிட்டில் வருமா கிரெடிட்டில் வருமா அப்படின்னு அனலைஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுறதா வந்து ஜேர்னல் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு கீழே வந்து நம்ம ஷார்ட்டாக வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுப்போம். அதுக்கு பேர் நரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நரேஷன் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் லெவலான லெஜர் வந்து மேக் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த டே டு டே ஆக்டிவிட்டீஸை ரெக்கார்ட்ஸை வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம ஜேர்னலை வந்து நம்ம என்ட்ரி பண்ணுறனால இதுக்கு வந்து ப்ரைம் என்ட்ரி, ப்ரைமரி என்ட்ரி, ப்ரிலிமினரி என்ட்ரி, ஃபர்ஸ்ட் என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நிறைய நேம் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு ஒரு பிஸ்னஸில் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம ஃபைனலாக நம்ம வந்து பிளான் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஜேர்னல் தான் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சம்முக்கு போயிடலாம். 6th சம் பார்க்கலாம். Jayasili is a sole proprietor having a professional stores following a transaction during the month of January 2018. ஜெயசீலி அப்படிங்கிறவங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்டோர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அவங்களுக்கு எப்படி ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம கேஷ் வந்து நம்மக்கிட்ட என்ன ஆகுது, என்ன டிரான்சாக்ஷன் ஆகுது, இன்புட் ஆகுதா அவுட்புட் ஆகுதா அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு வந்து நோட் பண்ணோம். ஃபர்ஸ்ட்டு வந்து January 1st அன்றைக்கி கமன்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேஷ். January 1st அன்றைக்கி வந்து ஜெயசீலி வந்து பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த பிஸ்னஸ்க்காக வந்து கேஷ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போ வந்து கேஷ் வந்து அவங்ககிட்ட இருந்து என்ன ஆகுது, அவுட்புட் ஆகுது. ஸோ இதுக்கு எப்படி ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து யாரோடைய அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஹெட்டிங் கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து டேட்டு, ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் வந்து நம்ம டேட் மென்ஷன் பண்ணி தான் எழுதணும். ஸோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, கேஷ் வந்து என்ன ஆகுதுன்னா வெளியே போகுது. ஸோ அதை வந்து டெபிட்டில் வைக்கிறாங்க. கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு ஜெயசீலி கேபிட்டல் அக்கௌண்ட். இதுக்கு வந்து நரேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பீயிங் தி ஜெயசீலி கமன்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேஷ். ஸோ 18,000. நெக்ஸ்ட்டு வந்து January 2nd அன்னைக்கு டெபாசிட் கேஷ் இன்டு பேங்க். பேங்க்கில் வந்து கேஷ் வந்து டெபாசிட் பண்ணுறாங்க. இதுக்கு என்ன என்ட்ரி பாஸ் பண்ணுறது? இதில் வந்து பேங்க்குங்க வந்து ரிசீவர். ஸோ கேஷ் வந்து அவங்க தான் ரிசீவ் பண்ணுறாங்க. நம்மக்கிட்ட இருந்து கேஷ் வந்து அவுட்புட் ஆகுது. ஸோ பேங்க் வந்து டெபிட்டு டு கேஷ் வந்து கிரெடிட்டு. பீயிங் தி கேஷ் டெபாசிட்டட் டு பேங்க் 40,000. நெக்ஸ்ட்டு வந்து January 3 பர்ச்சேஸ்டு கூட்ஸ் பை பேயிங் கேஷ். கேஷுக்கு வந்து கூட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து கூட்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணால் நம்ம பர்ச்சேஸ் அப்படின்னு என்று வந்து பாஸ் பண்ணணும். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் 5,000 being the goods purchased by cash. Next வந்து 4th purchased goods from Lipton and Co on credit. அந்த லிப்டன் அண்ட் கோ அவங்ககிட்ட இருந்து கடனுக்கு, கிரெடிட் அப்படின்னா கடனுக்கு வாங்குறதா அர்த்தம். ஸோ கடனுக்கு வந்து கூட்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். இதுக்கு எப்படி ஜேர்னல் பாஸ் பண்ணோம் அப்படின்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு லிப்டன் அண்ட் கோ. ஏன்னா நம்ம கேஷுக்கு பர்ச்சேஸ் பண்ணால் அந்த இடத்துல கேஷுன்னு மென்ஷன் பண்ணுவோம். நம்ம வந்து கிரெடிட்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ யார்கிட்ட இருந்து கிரெடிட்டுக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்றத அவங்களுடைய நேமை தான் அங்கே வந்து இங்கே மென்ஷன் பண்ணோம். பீயிங் தி கூட்ஸ் பர்ச்சேஸ் ஆன் கிரெடிட் 10,000. அண்ட் நெக்ஸ்ட் வந்து சோல்டு கூட்ஸ் டு ஜாய் அண்ட் ரிசீவ்டு கேஷ். ஜாய் அப்படின்ற வந்து கூட்ஸை வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கோம், கேஷுக்கு வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு எப்படி பாஸ் பண்ணலாம்? ஸோ நம்ம கேஷுக்கு வந்து சேல்ஸ் பண்ணனால நம்ம கேஷ் வந்து இன்புட் ஆகுது. ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட் பீயிங் தி கேஷ் சேல்ஸ் 11,000. நெக்ஸ்ட் வந்து பெய்டு லிப்டன் அண்ட் கோ பை செக் ஃபார் த பர்ச்சேஸ் மேட் ஆன் 4th January அன்னைக்கு நம்ம அவங்கக்கிட்ட வந்து கிரெடிட்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோமோ, ஸோ அதை வந்து செக்காக நம்ம வந்து பே பண்ணுறோம். செக்காக பே பண்ணும்போது நம்மக்கிட்ட இருந்து எங்கள் பேங்க்லேருந்து நமக்கு வந்து அமௌண்ட் வந்து வெளியில் போகும். ஸோ இதில் ரிசீவர் யாருனோம்னா லிப்டன் அண்ட் கோ டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட். பேங்க்லேருந்து நம்ம செக்காக பே பண்ணுறதுனால பேங்க்லேருந்து நமக்கு அமௌண்ட் போகும். ஸோ அதை வந்து கிரெடிட்டில் நம்ம வைக்கிறோம். So being the payment paid by check 10,000.
நெக்ஸ்ட் வந்து பெய்டு சேலரிஸ் பை கேஷாக வந்து சேலரி வந்து பே பண்ணுறோம். இதுக்கு எப்படி ஜேர்னல் பாஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து கேஷ் வந்து நம்மக்கிட்ட இருந்து வெளியே போகுது. ஸோ சேலரி அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட்டில் இருக்கிறோம் 5000. நெக்ஸ்ட்டு வந்து பெய்டு எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் பை கேஷாக வந்து எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் வந்து பே பண்ணுறோம். எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் டெபிட் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். கேஷ் வந்து நம்ம கேஷாக பே பண்ணுறோம், கேஷ் வந்து வெளியே போகுது. ஸோ அதனால் இது கிரெடிட் வைக்கிறோம் 1000 and 1000. நெக்ஸ்ட்டு வந்து பாத் ஃபர்னிச்சர் பை ஃபர்னிச்சர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். நம்ம கூட்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணால் என்ன சொல்கிறோம், டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் அப்படின்னு வந்து ஜேர்னல் பாஸ் பண்ணுவோம். ஸோ இதில் என்ன ஐட்டம் அப்படின்னு கொடுத்ததுனால நம்ம வந்து ஃபர்னிச்சர் அப்படின்னு கொண்டு போகணும். ஸோ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் 4000 பீயிங் தி ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்டு பை கேஷ். நெக்ஸ்ட்டு வந்து பேங்க் பெய்டு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஹேஸ் பர் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ ஒரு பேங்க்கில் வந்து ஒரு ப்ரீமியம் இன்சூரன்ஸ் வந்து பே பண்ணுறாங்க. இது வந்து டேரெக்டாக பேங்க்லேருந்து எடுத்துக்கிறனால நம்ம பேங்க்கை வந்து கிரெடிட் பண்ணோம். ஸோ இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட் பீயிங் தி இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்டு 300. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். Anand is a trader dealing in textiles. For the following transaction, pass journal entry for the month of January 2018. ஆனந்த் அப்படிங்கிறவங்க வந்து டெக்டைல்ஸ் பிஸ்னஸ் வந்து பண்ணிட்டுருக்காங்க. அவங்களுக்கு எப்படி ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். January 1 அன்றைக்கி கமர்ஸ்டு பிஸ்னஸ் வித் பிஸ்னஸ்க்காக வந்து கேஷை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இதுக்கு எப்படி ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணுறது பார்க்கலாம். யாரோடைய அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஆனந்தோடைய அக்கௌண்ட். அதுக்கு வந்து ஹெட்டிங் கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேட்டு, இயர். ஸோ January 1 அன்றைக்கி பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு ஆனந்த்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 17,000 பி தி கமர்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேஷ். நெக்ஸ்ட்டு வந்து பர்ச்சேஸ்டு கூட்ஸ் ஃப்ரம் X&Co அண்ட் கிரெடிட். X&Co அப்படின்ட்டு வந்து கிரெடிட் மீன்ஸ் கடனுக்கு வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் கூட்ஸை. ஸோ கூட்ஸ் அப்படின்னா என்ன சொல்லியிருந்தேன்னா பர்ச்சேஸ் அப்படின்னு பாஸ் பண்ணணும். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு X&Co அக்கௌண்ட் 13,000 பீயிங் தி கூட்ஸ் பர்ச்சேஸ்ட் ஆன் கிரெடிட். நெக்ஸ்ட்டு வந்து கேஷ் டெபாசிட் இன்டு பேங்க்கில் வந்து கேஷ் வந்து டெபாசிட் பண்ணுறாங்க. இதில் ரிசீவர் யாருன்னா பேங்க். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் வந்து நம்மகிட்ட என்னது அவுட்புட் ஆகுது. கேஷை வந்து டெபிட்டில் வைக்கணும். பீயிங் தி கேஷ் டெபாசிட்டட் டு பேங்க் 40,000. நெக்ஸ்ட்டு வந்து பாத் எ பில்டிங் ஃப்ரம் L&Co ஆன் கிரெடிட். ஒரு பில்டிங் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. யாருக்கிட்டனா L&Co அப்படின்ட்டு கடனுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே இன்புட் ஆகுது என்னதுன்னா பில்டிங் அக்கௌண்ட் டெபிட்லேயும் டு யார்கிட்ட இருந்துன்னா L&Co அக்கௌண்ட் வந்து கிரெடிட்லேயே வைக்கிறோம் 95,000 பீயிங் தி பில்டிங் பர்ச்சேஸ்ட் ஆன் கிரெடிட். நெக்ஸ்ட்டு வந்து கேஷ் வித்ரா ஃப்ரம் பேங்க் ஃபார் ஆஃபீஸ் யூஸ்க்காக வந்து பேங்க்லேருந்து பணம் வந்து வித்ரா பண்ணுறாங்க. இதுக்கு எப்படி ஜேர்னல் பாஸ் பண்ணுறதுன்னா ஸோ கேஷ் வந்து நமக்கு வந்து இன்புட் ஆகுது. கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட் பீயிங் தி கேஷ் வித்ரா ஃபார் ஆஃபீஸ் யூஸ் 5,000. நெக்ஸ்ட்டு வந்து கேஷ் வித்ரா ஃப்ரம் பேங்க் ஃபார் பர்சனல் யூஸ் ஆஃப் ஆனந்த். பர்சனல் யூஸ்க்காக வந்து பேங்க்லேருந்து பணம் வந்து வித்ரா பண்ணுறாங்க. ஸோ பர்சனல் யூஸ் அப்படின்னா நம்ம என்ன ஜேர்னல் பாஸ் பண்ணோம்னா ட்ராயிங் அப்படின்னு பாஸ் பண்ணணும். ட்ராயிங் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட் பீயிங் தி கேஷ் வித்ரா ஃபார் பர்சனல் யூஸ். ட்ராயிங் அப்படிங்கிறது வந்து பர்சனல் யூஸ் அப்படின்னு வந்தால் மட்டும் நம்ம ட்ராயிங் அப்படின்னு யூஸ் பண்ணணும் 4,000. நெக்ஸ்ட்டு வந்து டவல்ஸ் கிவன் ஹேஸ் சேரிட்டிஸ்க்காக வந்து சம் கூட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணி டவல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இதில் ரிசீவர் யாருன்னா சேரிட்டிஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் பி தி கூட்ஸ் பர்ச்சேஸ் ஃபார் சேரிட்டிஸ் 3,000. நெக்ஸ்ட் வந்து ஷர்ட் டேக்கன் ஓவர் பை ஆனந்த் ஃபார் பர்சனல் யூஸ்க்காக வந்து ஷர்ட் வந்து எடுத்துக்கிறாரு. ஸோ என்ன சொல்லியிருந்தேன்னா பர்சனல் யூஸ் அப்படின்னாவே வந்து என்னென்னா ட்ராயிங் அப்படின்னு மென்ஷன் பண்ணும். ஸோ ட்ராயிங் அக்கௌண்ட் டேட்டா டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் பீயிங் தி கூட்ஸ் பர்ச்சேஸ் ஃபார் பர்சனல் யூஸ் 12,000. நெக்ஸ்ட்டு வந்து சாரீஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆஸ் ஃப்ரீ சாம்பிள்ஸ். ஸோ இது என்ன மீனிங்னா வந்து சேல்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக சேல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஒரு சாம்பிள்ஸை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க ஒரு சாரீஸை வந்து.
ஸோ இதுக்கு எப்படி என்ட்ரி பாஸ் பண்ணுறோன்னா சேல்ஸ் ப்ரொமோஷன் அக்கௌண்ட் டேட்டா டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் being the goods purchase free samples 3000 next வந்து goods used for office use ஸோ கூட்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டேபிள் கிளாத் வந்து ஆஃபீஸ் யூஸ்க்காக வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. இது எப்படி ஜேர்னல் பாஸ் பண்ணணும்? ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் பீயிங் தி கூட்ஸ் பர்ச்சேஸ் ஃபார் ஆஃபீஸ் யூஸ் 200. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வரணும்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.